ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் மாவு அரைக்கும் பொழுதெல்லாம் சூப்பரான ஹெல்த்தியான 2 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் செய்ய முடியும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா ஹெல்த்தியான ரெசிபி வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நான் மாவு அரைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து உருப்படுவோம் இல்லையா, அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்து போட்டு இந்த மாதிரி தனியாக அரைச்சி அதை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு கப்பு நிறைய உளுந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதில் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி துருவி விட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட்டையும் துருவி விட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போடுறதுனால நமக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி விட்டு போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் உளுந்து அரைக்கும் போதே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. ஒருவேளை லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போட்டு சின்ன சின்ன வடைகளாக நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே கைக்குள்ளேயே வச்சு போட்டோம்னா சின்ன சின்ன சைஸில் அழகான வடை கிடைக்கும். உங்களுக்கு பெருசாக வேணால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை அப்படியே கிள்ளி வச்சு கூட நம்ம குட்டி குட்டியாக போண்டா மாதிரி சுட்டு எடுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பினஸாக வெளியில் இருக்கும், உள்ளது சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்பொழுது. இந்த மாதிரி வடை போண்டா சுடுறதுக்கு தனியாக மாவு ஊற போட்டு அரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எப்போல்லாம் இட்லி மாவு போடுறீங்களோ அப்போல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எக்ஸ்ட்ரா உளுந்த ஊற போட்டுட்டு அதை அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் உடனே செஞ்சுக்கலாம். உளுந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு உடம்பு கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும், சில பேருக்கு இடுப்பு கை கால் வலிலாம் இருக்கும். அவங்களாம் கூட வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் எடுத்துக்கிறனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி கடையில் வடை பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வாங்காமல் இட்லி மாவு அரைக்கிறப்பெல்லாம் 2 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.